தானே போற? இவ்வளோ நேரமா? ஏழுமலையான எவ்வளோ ஹைட்ல இருக்கானு பார்க்க போனோம். அது மாதிரி கீழே இறங்கி போனோம். கீழே பாதாளத்து போறியா? இல்லடி, புஷ்பா. என்னடா தூக்கத்துல என்ன வளருங்க? தூக்கத்துல வளரல, நானும் தூங்கினே வந்தேன். ஏந்து பார்த்தா இன்னும் ரோட்லயே இருக்கிற. எங்க தான்டா போற? போலாமா? எங்க போறேன்னு சொல்றா? சர்ப்ரைஸ், போய் கூட்டின்னு போய் காட்டுறேன் பாரு. சர்ப்ரைஸா? ஏன்டா வீட்டுல இருந்து கிளம்புன்னு சொல்லி சர்ப்ரைஸ் 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 நான் உனக்கு காட்டுறேன் கண்டிப்பா. என்ன சர்ப்ரைஸ் நீ பாப்ப. போலாமா? நம்ம வர வேண்டிய இடம் வந்துட்டோம். மேடம் தூங்கி நிற்கிறாங்க. இதுக்கு மேல போனா அவங்களே ஏந்துருவாங்க. நம்ம எழுப்பலாம், என்ன பண்றாங்க பார்க்கலாம். டீமா ஏந்துருமா, எங்க வந்துக்கிறோன்னு பாரு. முன்னாடி அப்படியே அமைதியா பாக்குற, வெளியே வந்து பாரு. எங்கயா? என்ன பார்த்தா எப்படி? ஏதோ ஹில் ஸ்டேஷனா? என்ன ஹில் ஸ்டேஷனா இருக்கான் சொல்லு. முன்னாடி யோசிக்கிற. ஊட்டியா? எப்படி கண்டுபிடிச்சா? கொண்ட மேல மண்டை மேல இருக்கிற கொண்டைய வந்துட்டேனப்பா. காட்டு இத பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா என்ன சப்புன்னு அரைஞ்சிட்ட கண்ணத்துலயே. போலான்னு முடிவு பண்ணேன். சொல்லாம கூட்டின்னு போலான்னு முடிவு பண்ணேன். இப்படி அசால்ட்டா சப்புன்னு ஊட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட. சரிப்பா போலாம். இல்ல நாளை ஏறினாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஏந்து பார்த்தா ஒரே வாழை மரமா வந்து நின்றுது. எங்கதான் இவன் போறான்னு தெரியாம. நீ எங்க நினைச்ச? எங்க போக நினைச்ச? சர்ப்ரைஸா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு. சர்ப்ரைஸா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சியா? மட்டரா ஜில்லா நல்லா குழு குழுன்னு இல்லாம திருப்பி போயிட்டு வெயில்ல இருக்கியா? சரி, எதுக்கு திடீர்னு ஊட்டிக்கு வந்த? வெயில் தாங்க முடியல. ஒரு 2 நாள் லீவு கிடைச்சது. எட்ரா வண்டிய ஊட்டிக்கு. ஃபால்ஸ் பார், ஃபால்ஸ் பார். நிறைய தண்ணி ஊத்துது. என்ன ஃபால்ஸ் இவ்வளவு குட்டியா இருக்கு? ஊட்டில நிறைய ஃபால்ஸ் இருக்கு. பார்க்க மாட்டேன் குளிக்கிறதுக்கு. அந்த பர்பிள் கலர் பூ தான் அழகா இருக்கு. தெரியுதா? போலாம் நாளைக்கு, இல்லைன்னா போய் பார்க்கலாம். நல்லா வெயில்ல கூட்டிட்டு வந்துக்கிறியா ஊட்டிக்கு? ஆமா, வெயில்ல தான் ஊட்டிக்கு வரணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான்
ஊட்டில இங்க இங்க வெயில் இவ்வளவு இருக்குதுன்னா அங்க எவ்வளவு வெயில் இருக்கும் சென்னையில? இது வெயில் ஹாட்டுக்காக நீ வந்துட்டு என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்றேன் ஊட்டிக்கு கூட்டு வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அப்படியே பதிவு பண்றியா? வெல்கம் டு கலாட்டா. நீங்க தான் வீடியோவே போட மாட்டீங்களே டெய்லி இல்ல வீக்லி. டெய்லி போடுவது நம்ம டெய்லி விளாக் கிடையாது. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. 14 கிலோமீட்டர் தான். வெயில் பல்லு சித்திர வெயிலா? சாரி. பிரிட்டிஷ்காரங்க வந்து இது தமிழ் இந்தியா இது ரூல் பண்ணின்னு இருக்கும் போது அவங்க வெயில் தாங்காம ஓடி வந்த இடம். இப்போ வந்து நம்ம ஓடி ஆறோம். வெயில் தாங்க முடியாம இப்போ ஓடி ஆகும். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்காரன் ஓடியாமா இங்க வந்து உக்காந்துட்டு வருது. இப்போ நம்ம வந்து உக்காந்துக்கிறோம். அவங்க வர 3 மாசம் இங்கேதான் தங்குவாங்க. நம்ம அப்படிலாம் தங்க முடியாது. சரி, அவங்க அளவுக்குனாலும் ஒரு 3 நாளோ இல்ல 2 நாளோ இல்ல முடிஞ்ச 5 நாளோ தங்கிட்டு போக வேண்டியது. பாருங்க செக் பண்றாங்க. அதானே செக் பண்ண சொன்னா ஏன்னா பயம், வேதநாயகனா பயம். வேதநாயகமே நான் தான். ஏன்னா வேதநாயகனா பயம். பேசி 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 அந்த ஆள் வயசு மாதிரி ஆயிடுச்சு. வேதநாயகனா பயம். இது வந்து போட் ஹவுஸ் வந்துக்கிறோம். போய் ஓட்டின்னு வந்த டயர்ல நல்லா தூங்கி ஏந்தப்போ டைம் 4 மணி. சரி ஏந்து சாப்பிட கூட இல்லை. அது மாதிரி வந்து போட் ஹவுஸ் வந்து போட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு திருப்பி ரூமுக்கு. கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லா இருக்குது. சீசன் டைம்ன்றதுனால செம கூட்டம். டிக்கெட் கூட இடத்துலயே போட்ட தப்பாரு. ஆமா, போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டுக்கு 25 ரூபாய். அது எடுத்தாதான் உள்ள விடுவாங்க போட் ஹவுஸ்க்கு. அதுக்கப்புறம் போட்டு என்னாடி சிரிக்கிற? அது தேவை. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஷாக்கிங்க. சரிவா போலாம். அந்த தண்ணி பாட்டில் வாங்கலாம்டா. எந்த தண்ணி பாட்டில்? கண்ணாடி பாட்டில் எங்க இருக்குது? தண்ணி தான். சரிவா அப்படியே போகும்போது வாங்கிக்கலாம். கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் பார்த்தா உனக்கு கை நமிக்கும்ல. போட்டே கிடைக்குமா? ரோபோட் கிடைச்சுன்னா போயிடலாம். ஆமா, அந்த முதல்ல டிக்கெட் கிடைக்குமானே தெரியல. ஏன் உட்காந்து பேசிட்டு போலாம். கேக் சாக்லேட் வாங்கியாச்சு. சாப்பிடலையே. நீ சாப்பிடு. அப்படியே அங்க திருப்பி அந்த கூட்டத்தை காட்டு. நீயே சொல்லு, அந்த போட்டிங் போக முடியுமா? ஊர்ல இருக்கிற மொத்த பயல் பிள்ளைங்க இங்கதான் வந்துக்கிறானுங்க. அது வேஸ்ட் பண்ணாத. ஏய், போடாத. நக்கி சாப்பிடுவோம் நான் இதை.
காஜினி சாப்பிட்டு போட்டிங் போலதான் வந்தேன். சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் ஏதோ சாப்பிடுறாரு. பாத்திரம் பசி எடுத்துக்கிச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிறாங்க பாரு. வா போலாம் வா. அது பசி அடங்கல. எங்க கடை இருக்குன்னு போகலாம். போட் அப்புறம் பார்க்கலாம் வா. ஊட்டி வந்துட்டு போட் ஹவுஸ் வந்துட்டோம். அவ்வளவுதான். இப்போ ட்ரெண்ட்ல வருது போய் நிக்குது. என்னமோ ஊட்டி பாத்திருக்கியான்னு கேட்டு ஊட்டி விடுற மாதிரி போட் ஹவுஸ் பாருன்னு கூட்டிட்டு போறிய. நீ மனுஷனா? நீ வா வா போட்டு தானே, நான் ஓட்டி காட்டுறேன் வா. என்னடா இவ்வளவு போலாமா? இந்த ஸ்பீட் போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அது சீசன் டைம்லாம் கேன்சல் பண்றோம். வெறும் ரோ போட்டு மோட்டர் போட்டு அதுக்கே ரேட்டு பாரு. ரேட்டு ஜூம் பண்ணி காட்டு. 825. நம்ம 2 பேர் போறதுக்கு ரோ போட்டே கிடையாது. ஆளு சேர்த்து தான் போனோம். 6 பேர் சேர்ந்து தான் போனோம். நானும் வா வா வா. ஏறி போலாம். வா உக்கார் சொல்றேன் வா. இங்க உட்காரு, ஒரு கதை சொல்றேன் வா. உக்காந்தாதான் சொல்லுவேன். உக்காந்தாதான் சொல்லுவேன் நான். அதாவது சம்மர் சீசன்ல ஊட்டிக்கு வந்தீங்கன்னா, போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா, இந்த மாதிரி சுத்தி காட்டு. இந்த புல்வெளியில உக்காந்து போட் எப்படி போகுது, எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்துட்டு கிளம்புங்க. அதான் நல்லது. அப்படி வந்தீங்கன்னா இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே கூட்டியாதமா. அவ்வளோதான். ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, இப்படிதான் இருக்கும் கூட்டம். போய் ஒரு போட்டு டிக்கெட் வாங்க முடியல. சரி முடியல என்னால. சரி அதான் வந்து உக்காந்து வருது. கீழே இருக்குது ஏதோ வந்து சாப்பிடுது. ஐயோ ஐயோ அப்புறம் என்ன வா நம்ம போவோம். நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கும். சொல்லுங்க. 200க்கு 3 பால்ஸ்னா பால் இந்த மாதிரி போர்ட்ல பட்டு இதுக்குள்ள விழணும். ஒரு பால் போட்டீங்கன்னா $1 எடுத்துக்கலாம். எவ்வளவு பால் போடுறீங்களோ அவ்வளவு $1 எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கேம். அது செகண்ட் கேம். 150க்கு 100க்கு 2 பால்ஸ். 2 பாலை வச்சு 6மே விழுது. 6மே விழுந்தா அப்போ ஒரு பிடிச்ச பொம்மை எடுத்துக்கலாம். இது தேர்ட் கேம். இது 100க்கு 2 பால்ஸ். 2 பால் இதுக்குள்ள போடணும். 2மே உள்ள போட்டீங்கன்னா ஒரு பிடிச்ச டால் எடுத்துக்கலாம். அவன் அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லப்போ
அது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம அந்த போட் ஹவுஸ் சொன்னோம்ல, அது பக்கத்துல ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அது வந்து ஃபன்னா எடுத்துக்கலாம், ஃபன்னு தான் அது. அது வந்து ஸ்கேமா சொல்ல முடியாது, ஃபன்னுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது போடவும் முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம போய் பணத்தை கட்டி விளையாட போறோம். அதுதான் முட்டாள். ஃபன்னா எடுத்துக்கணும், ஃபன்னா எடுத்துக்கினா போய் விளையாடலாம் தாராளமா. சாப்பிட்டு எங்க போனாலும் சாப்பிட்டுதான் வீடியோக்குள்ள. போட் ஹவுஸ் பக்கத்துல ரேண்டமா ஒரு கடைக்கு வந்தோம், சிக்கன் நூடுல்ஸ் சூப்பரா இருந்தது. அதான் சாப்பிட்டுக்கிறேன், வீடியோக்காக சொல்ல, உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த கடையை போகும்போது போர்டு காட்டுறோம், கரெக்டா எங்க லொகேஷன் சொல்லு. போட் ஹவுஸ் வந்து லெஃப்ட் சைடுல, போட் ஹவுஸ் வெளியே வந்து லெஃப்ட் சைடு வரணும், ஒரு ரோடு இருக்கு, நல்லா இருக்கு. போதுமா? ஏய் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவே மறந்துட்டேன்டா. அந்த ரூம்ல அந்த ஆன்ட்டி சீக்கிரமா வாங்க, பைசனும் கரடியும் வரும், சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்கடா. முன்னாடி அதை வந்து இப்போ சொல்ற, நான் தான் வா வெளிச்சம் இருக்கும் போதே போலாம்னு சொன்னல. நீ தான் ஜாலியா சாப்பிட்டுன்னு இருக்கிற ஒரு கடையா ஒரு கடை இருக்கும் போது போலாம்னு சொன்ன, கரடி வரேன்னு சொன்னியா? மறந்துட்டேன். மறந்துட்டியா? அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.